வணக்கம் நண்பர்களே! வாழ்க வளமுடன், நலமுடன், வாழ்க வையகம். நம்ம சேனல் ஆரம்பிச்சு நல்லா போய்க்கிட்டு இருக்கு. நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கொஞ்ச நாளா வந்து நானு கடன் தீர்க்கும் பதிகம், பலன் தரும் பதிகங்கள், என்ன மாரி பதிகங்கள் ஏன்னா மத்ததெல்லாம் சொல்றது வேற. இது வந்து கடவுள் வழிபாடு. கடவுள் வழிபாடு செஞ்சு யாரும் வீணா போனதா நம்ம வரலாறு எதுவுமே சொல்லல. அதனால அதனால தான் நான் தேடி கண்டுபிடிச்சு ஒவ்வொன்னா வந்து நாம கடவுள் வழிபாட்டோட இணைஞ்சு நம்ம இன்றொரு தகவல் சுகமா யூடியூப் சேனல்ல ஒவ்வொன்னா போட்டுட்டு இருக்கேன். அதுக்கு உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஆஹ் அது இந்த இதுல பதிவுல அந்த நான் சந்தோஷத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தேவை, இந்த கோயிலை பத்தி சொல்லுங்க, எப்படி வணங்குறது, இல்லை எதுவா இருந்தாலும் எனக்கு சொல்லுங்க. நான் அதை சர்ச் பண்ணி எது பெஸ்ட்டோ, எது கரெக்டா சொல்லியிருக்காங்களோ அதை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? நம்ம சேனல் ஆரம்பிச்சு சிவபெருமானுக்கு நிறைய பதிகங்கள் இதெல்லாம் கொடுத்துருந்தாலும் பிரதோஷ வழிபாடு இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். பிரதோஷ வழிபாடுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா மாலை 4:30ல இருந்து 6 தான் பிரதோஷம். இதனால எனக்கு பிரதோஷ வழிபாடு பண்ணா என்னன்னா, அதாவது நம்ம வாழ்க்கையில கழுத்து நெரிக்கிற பிரச்சனை, ஒரு விஷமமான செயல்களா தான் நம்ம வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நல்லதே நடக்க மாட்டேங்குது. அந்த விஷமத்தன்மையை போக்கணும், கடன் தீரணும், செல்வம் சேரணும். இதுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னா, நித்திய பிரதோஷ வழிபாடு நம்ம செய்யலாம். நித்திய பிரதோஷம்னா எல்லா நாளுமே 4:30 மணில இருந்து 6ன்றது பிரதோஷ வழிபாடு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சனி பிரதோஷம். சனிக்கிழமை வந்துன்னா அதுக்கு பேர் வந்து சனி மகா பிரதோஷம் சொல்லுவாங்க. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த செவ்வாய்க்கிழமை வர வந்து ரினோ விமோசன பிரதோஷம் சொல்லுவாங்க. ருண பிரதோஷம் சொல்லுவாங்க. கடன் தீர்க்கும் வழிபாடு பிரதோஷம் அப்ப செவ்வாய்க்கிழமை வந்துன்னா ரொம்ப நல்லது. அந்த நேரத்துலயும் நம்ம வந்து கடனுக்காக நம்ம கடன் போகணுன்றதுக்காக வழிபாடு பண்ணலாம். சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னாக்கா உடல் தூய்மை, உள்ள தூய்மை இது ரெண்டும் தாங்க எதிர்பார்ப்பார். நீங்க வேற எதுவுமே அவருக்கு செய்ய தேவையில்லை. சிவபெருமானுக்கு மனசளவுல அவருக்கு நாம வந்து நம்மளோட உண்மையான பக்தியை அவருக்கு கொடுத்தாலே போதும். அவர் நம்மள வந்து எந்த நிலைமைக்கு வேணாலும் கொண்டு போய் சேர்ப்பார். ஆனா அதுக்கு முன்னாடி சோதனைகளை மட்டும்தான் தருவார். சோதனைகளை கொடுக்கும்போதே நீங்க தெரிஞ்சுக்கலாம், ஆண்டவன் நம்ம பக்கம் இருக்காருன்றது. அதுதான் உங்களுக்கு உணர்த்துற முதல் படி. எடுத்தோடனே எல்லாமே கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அதோட அருமை நமக்கு தெரியாது. நாம செஞ்ச தப்புக்கு தண்டனைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அதையும் நம்ம அனுபவிக்கணும். நாம அதை உள்ளத்தாலையும் உடலாலையும் அப்பா நம்ம தப்பு செஞ்சுட்டோன்னு அவரை சரணாகதி அடையும் போது பாருங்க, உங்களுக்கு அவர் நல்ல வழி காட்டுவார். சரி, பிரதோஷம். இது என்னன்னா, நந்தி தேவரோட இரு கொம்புகளுக்கு நடுவுல சிவபெருமான் நடனம் ஆடுவார் அந்த பிரதோஷ வேலையில. ஓகேங்களா? பிரதோஷம் எப்படி வந்தது, என்ன பண்றது அதெல்லாம் நான் சொல்றேன். ஆஹ் அந்த நடனம் ஆடுற டைம் தான், அந்த நேரம் தான் பிரதோஷ காலம். மாலை 4:30ல இருந்து 6 மணி. சரி, பிரதோஷம் இதை நாம வந்து பலன்கள் சொல்லிட்டேன், எப்ப வருதுன்னு சொல்லியாச்சு. என்ன மாதிரின்றத வரலாறு இப்ப நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி சிவபெருமானுக்கு, அதாவது எந்த ஒரு விரத முறை நீங்க ஃபாலோ பண்றதா இருந்தாலும், நீங்க இப்ப பிரதோஷம் ஆரம்பிக்கிறீங்களா, அது வந்து எந்த பிரதோஷத்துல வேணாலும் ஆரம்பிங்க. வளர்பிறையில வருதோ இல்ல தேய்பிறையில வருதோ என்ன வேணாலும் நீங்க பண்ணுங்க. ஓகேங்களா? அது பிரச்சனையே கிடையாது. ஆனா அது தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. அப்பதான் நமக்கு அதோட பலன் கிடைக்கும். நான் ஒரு தடவை இருந்தேன், எனக்கு பலனே கிடைக்கலன்னு கிடைக்காது. நாம அவர் மேல முதல்ல நம்பிக்கைய வைக்கணும். அதன் போல் அவர் நமக்கு எவ்வளவு துன்பங்களை தருவார். அந்த துன்பத்தை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணி அப்பவும் அவரோட நம்பிக்கை விடாம அவரை இறுக பற்றுறோம் அப்படின்றது அவர் நம்மளை உணரணும். அப்படின்னா அடுத்த செகண்ட்ல இருந்து உங்க வாழ்க்கையில ஏறுமுகம் தான். தேவர்களுக்கு என்னைக்குமே பிரச்சனை. அவங்க என்ன பண்றதுப்பா, நம்மளால முடியல, ரொம்ப பிரச்சனையா இருக்கு, நமக்கு அமிர்தம் வேணும், என்ன பண்றதுன்னு யோசிச்சு என்ன பண்றாங்க, நேரா பார்க்கடல்ல கடையறாங்க. இது வாசுகி பாம்பு மத்தா வச்சு பார்க்கடல்ல கடையும் போது, பார்க்கடல்ல கடைஞ்ச பொருள்ல நிறைய வந்தது. அது எல்லாருக்கும் தெரியும். வலம்புரி சங்கு, மகாலட்சுமி தாயார் வந்தாங்க அதுல. அதே மாதிரி மூத்த தேவியும் அங்க இருந்தா வந்தாங்க. ஸோ இப்படி வந்து நிறைய வந்திருந்தப்போ ஃபர்ஸ்ட் வந்தது என்னன்னு பார்த்தா விஷம் தான் வந்துச்சு. என்னடா விஷம் வந்துருச்சேன்னு சொல்லிட்டு அந்த விஷம் வந்து தேவர்களை துரத்துச்சு. அந்த தேவர்களை இங்கேயும் அங்கேயும் அப்படி இப்படி ஓடினாங்க பாத்தீங்களா, அந்த ஓடின முறை தான் சோமசூத்திர பிரதட்சணம். அது நான் அந்த இதுல சொல்றேன். ஓகேங்களா? பிரதோஷம் அப்போ மட்டும் அப்படிதான் வழிபடணும். ஓகேங்களா? மத்த நேரத்துல எப்படி வழிபடணும்னு இப்ப நான் சொல்றேன். சிவபெருமானம் எப்பவுமே எந்த கோயில் போனாலும் நேரா மூலவர் கும்பிடக்கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு உண்டான அந்த வாகனம் இருக்கும். சிவபெருமானை பாக்குறீங்களா, நந்தி தேவர் கும்பிடணும். முருகரை பாக்குறீங்களா, முன்னாடி மயிலும் இதுவும் வச்சிருப்பாங்க. அதை நம்ம
அந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்கும் இருக்கும். இப்போ அம்பால சிங்கம் இருக்கும். அவங்க அந்த இதை பார்த்துட்டு அவங்க கிட்ட நம்ம மனசார வேண்டிட்டு அவங்கள பார்த்துட்டு தான் உள்ள போகணும். அதே மாதிரி சிவபெருமான் கோயிலா ஃபர்ஸ்ட் வந்து நந்தி தேவர், அப்புறம் அம்பாள், அப்புறம் தான் சிவன். ஸோ இப்போ அந்த விஷத்தை கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ நேராக விஷம் வந்தோடனே என்ன பண்ணுறாங்க? நேராக தேவர்கள் வந்து நாங்கள் பார்க்கடலை கடைந்தோம், அதில் விளைந்த முதல் பொருள் உங்களுக்கு உரித்தாகுகன்னு சொல்லி கொடுக்குறாங்க. எவ்வளோ நல்ல எண்ணம் பாருங்க. அவர் என்ன பண்ணுவார்? வாங்கி குடிச்சிடுவார். பார்வதி அம்மா என்ன பண்ணுவாங்க? ஐயோ விஷத்தை குடிச்சிட்டாருன்னு கையால் வந்து அந்த கழுத்தாண்ட கையை வச்சு அப்படியே நிப்பாட்டிடுவாங்க. அப்படி நிப்பாட்ட அந்த தண்டத்துல தான் பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு பேரே திருநீலகண்டர்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்தது. அவர் எல்லாமே சிவபெருமான் பண்ற விளையாட்டு தான், திருவிளையாடல் தான். இதுல ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இந்த பிரதோஷ நேரங்கிறது மாலை 4:30லேருந்து 6. இது எப்பவும் வர டைம். ஸோ நம்ம வழிபாடு பண்றோம், ஒரு இது ஆரம்பிக்கிறோம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? பிரம்ம முகூர்த்தத்துல அன்னைக்கு ஏஞ்சிருங்க, நல்லா தலை குளிச்சிருங்க, சாமிக்கு வந்து அன்னைக்கு பூ போடுங்க, காலையில விளக்கேத்துங்க வெளியில. இதுக்கு தாங்க சோமசூத்திர பிரதட்சணம். இது எப்படின்னா, இப்ப நேரா நம்ம எப்படி வழக்கமா உள்ள சாமி கும்பிட்றத சொல்லிட்டேன். பிரதோஷப்ப மட்டும் என்ன பண்ணணும்னா, நேரா வரணும், நந்தி தேவரை பார்க்கணும். நந்தி தேவரோட இரு கொம்புகளுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா மூலவர் சிவபெருமான் தெரிவார். ஸோ சிவபெருமானை பார்க்கணும். சிவபெருமானை பார்த்துட்டு என்ன பண்ணணும்னா, சண்டிகேஸ்வரர் ஒரு மூலையில இருப்பார் இல்லையா? சண்டிகேஸ்வரர் வரைக்கும் போகணும். ஆனா சண்டிகேஸ்வரர் தாண்டக்கூடாது. திரும்ப வரணும். திரும்ப வந்தோம்னா நம்ம சாமிக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணி, அந்த அபிஷேக தண்ணிலாம் வரும் பார்த்தீங்களா? கோமுகி தீர்த்த தொட்டி, அந்த பக்கம் வரணும். ஆனா அதையும் தாண்டக்கூடாது. ரெண்டு பக்கமும் போய் தாண்டாம திருப்பி ரிட்டர்ன் வந்து நந்தி தேவரை வணங்கணும். நந்தி தேவரை வணங்கி உங்க வேண்டுதல் அங்க சொல்லணும். அந்த வேண்டுதல் சொல்லி முடிச்ச உடனே தான் நீங்க உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் அம்பாளவை தரிசனம் பண்ணணும். அப்புறம் தான் சிவபெருமான தரிசனம் பண்ணணும். இதுதான் வந்து சோமசூத்திர பிரதட்சண முறை. இதுதான் வந்து நீங்க பிரதோஷப்போ வழிபாடு பண்ண வேண்டிய அதாவது வலம் வர மெத்தட். என்ன பதிகம் இருக்குன்னாக்கா, இந்த பதிகம் வந்து ரொம்ப 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 நம்ம வாழ்க்கையில கடன் பிரச்சனை தீர்க்கிற பதிகம்னா இதுதாங்க. இதுக்கு நான் தனிப்பதிவே போட்டிருக்கேன். ஃபுல் பாடலோட என்னோட வாய்ஸ்லேயே பண்ணி போட்டிருக்கேன். அது கரெக்டாக உங்களுக்கு வெள்ளிக்கிழமை அது ஓப்பன் ஆகும். 6 o'clock ஷெடியூல் பண்ணி வச்சிருக்கேன். நேற்று முந்தானத்தை ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா, இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உன்கழல் தொழு தொழுவேன் கடல்தனில் அமுதோடு கலந்த நெஞ்சை மிடரெனில் அடக்கிய வேதியனே. அந்த விஷத்தை அடக்குனார்ல அது. இதுவோ எம்மை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவடு துரையரணே. இந்த எப்படி நம்ம சாமி கும்பிட்றோம்னு என்ன டைம் பார்த்தாச்சு. நல்ல மலர்கள் போடுங்க. அதே மாதிரி சுவாமிக்கு வந்து பூக்கள் அர்ச்சனை பண்ணுங்க. அன்னைக்கு எந்த விரதமா இருந்தாலும் அவரோட மூல மந்திரம், அவரோட இது இருக்கு இல்லையா? பஞ்சாட்சர நாமம் ஓம் நம சிவாய், இதை 108 தடவை சொல்லுங்க. எந்த கடவுளுக்கு விரதம் இருந்தாலும் அந்த கடவுளோட மந்திரம் இருக்கும். அந்த மந்திரத்தை ஃபர்ஸ்ட் 108 தடவை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு நெய்வேத்தியம் வீட்டில் வச்சு செய்யுங்க. ஒரு சின்ன பால் நாட்டு சக்கரை போட்டு கூட வைங்க. அதுக்கப்புறம் படிக்க வேண்டிய பதிகம்னா சிவபுராணம் தவறாம படிங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. வாழ்க்கையில எந்த பிரச்சனைனா நம்மளை வந்து தீர்த்து வெளியில கொண்டு வந்து விட்டுடும். இந்த இடரினும் தளரினும் வந்து நமக்கு காசு சேர்க்கிற பதிகம். எப்படின்னா, திருஞான சம்பந்தர் இந்த பாட்டை திருவாவடுதுறையில பாடி சிவபெருமான்கிட்டே பொற்காசை வாங்கினார். அந்த பொற்காசை தான் வேள்விகளுக்கு பயன்படுத்துறதுக்கு தன் தந்தை கொடுத்தார். அப்ப அவர் பாடி சிவபெருமான் காசு கொடுத்தாருன்னா அந்த பதிகத்தை நாம பண்ணாலும் நமக்கு கிடைக்கும்.